வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைக்கு கருமாரியம்மன் உருவான கதையை பற்றி தான் இன்றைக்கு சுவாமிஜி சொல்ல இருக்கிறாங்க. மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய வித்தில் உயிர் சக்தியானது அடங்கி இருக்கிற வரையும் அதோட இயக்கத்தை நாம் உணர்ந்து கொள்வது கடினம். நன்கு பயிற்சி பெற்ற ஆசானின் அருளாசி பெற்ற ஆசிரியர்கள் மூலாதாரத்திலிருந்து இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியே தன்னோட தவ சக்தியால் இரும்பு காந்தத்தை இழுத்து கொண்டு வருவது போன்று நம்மளோட உயிர் சக்தியை மூலாதாரத்திலேருந்து அப்படியே கைகளால் தட்டி அப்படியே எழுப்பி முதுகுத்தண்டு வழியாக கொண்டு வந்து பூர்வ மத்தியில் இருக்கக்கூடிய ஆஞ்ஞா சக்கரத்திலேருந்து நிலைநிறுத்தி உயிரையே உற்று கவனிக்கும்படி சொல்கிறாங்க. பிறகு சாந்தி யோகம், அதன் பிறகு துரிய தீட்சை கொடுக்குறாங்க. அப்போது உயிர் சக்தியே மேலே கொண்டு வரும்போது தான் பஞ்ச இந்திரியங்கள் வழியாக செல்வது தவிர்க்கப்பட்டு அறிவு தன் மூலத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கின்றது என்ற கருத்தை உணர்த்துவதற்காகத்தான் நெற்றியில் உச்சியில் ஞாபகமாக இருக்க வேண்டும் என்ற பொருள்பட இந்த தலைப்பாகத்தை அடிப்படையாக வைத்த சிலையை, இந்த கருவை மூலாதாரத்திலிருந்து மாற்றி அமைத்த அந்த சிலை வணக்கத்தை இத்துடன் இணைத்து இங்கே சொல்லியிருக்காங்க சுவாமிஜி. அதோட உண்மை பொருளை உணர்ந்து நாம் மகிழ்ச்சி அடைவோமாக என்று கூறி இப்போது சுவாமிஜியோட அந்த குரல் பதிவு செய்கின்றேன். நன்றி. வாழ்க வளமுடன். அந்த மாதிரி அந்த உயிரை உணர்வதற்கு அதனுடைய அசைவை தெரிந்து கொள்ளணும். அந்த அசைவு எங்க அதிகமா இருக்கிறது என்று சொன்னா விந்து கமலத்துலதான் உயிர் தங்கி இருப்பதனால, மையமாக வைத்துக் கொண்டிருப்பதனால அந்த உயிரினுடைய திணிவு அங்கதான் இருக்கு. அந்த திணிவு பெற்ற இடமாக உள்ள மூலாதாரத்திலே மனம் செலுத்தி பார்ப்போமேயானால் அது கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்ப கண்டுபிடித்தாலும் அங்கேயே அதனுடைய வேகம் அதிகமாகி அது நன்மை தராது. அதற்காக அந்த மையத்தை மேல கொண்டு வந்து அமைத்து கொண்டு இங்கே இருந்து பார்ப்பது சுலபம். இங்கே வைத்துக் கொண்டாலே அறிவுக்கு மேல் நிலை அறிவெல்லாம் உண்டாகும். அங்க இருக்கிற வரைக்கும் கீழ்நிலை உணர்வுகள், பஞ்சேந்திரிய உணர்வுகளும் அதை ஒட்டி ஆசையும் அதுதான் அதிகமாக. ஆனால்தான் அந்த மையத்தை மேல கொண்டு வரணும்ன்ற போது ஊத்தை சடலமடி உப்பிருந்த பாண்டமோதான் அதை மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டுதில்லை. மாற்றி பிறக்க மருந்தனுக்கு கிட்டு நின்றால் இந்த ஊத்தை சடலம் விட்டு இன்பாதை சேரேனும். அதாவது இந்த ஊத்தை சடலமாக உள்ள நரகம் மனிதன்தான் நான் என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய எல்லைகட்டிய உணர்வு, அதிலே இருந்து அறிவுக்கு இருப்பிடமாக, கண்ணு என்றால அறிவு என்று கண்ணம்மா, அதை தாங்கி இருக்கக்கூடிய உயிரை நான் உணர்ந்து கொள்ள மாட்டேனோ என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கேன். அது மாத்திரம் இல்லை, கருமாறி என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த கருவானது உயிருக்கு, வித்தோட கூடி இருக்கக்கூடிய உயிருக்கு கரு என்று பெயர். அந்த கரு அங்கேயே திணி பெற்றிருக்கிற வரையில கீழ்நோக்கிய உணர்ச்சிகள் இருக்கும் என்பதற்காக மேல மாற்றி அமைக்கணும் என்ற எண்ணத்தினாலதான் அதை மாறி வரணும் என்ற போது கரு மாறி என்று சொல்வார். அந்த இடத்தை விட்டு மேல்நிலைக்கு வந்த கருவுக்கு கருமாறி என்பது, அம்மன் என்பது சக்தி. அந்த சக்தி நிலை பெயர்ந்து கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு வந்தது என்ற போது அதை பெர்சானிபிகேஷன், ஒரு உருவப்படுத்தி பார்க்கணும் என்ற போதுதான் கழுத்து வரைக்கும் வச்சு கும்பிடுற வழக்கம் மக்களை அந்த முதல்ல அந்த உண்மையை ஒட்டி வந்ததுதான். ஆனா உண்மை மறந்து போச்சு. அதுக்கு கதைகள் ஏராளம், அந்த கதையெல்லாம் நமக்கு வேண்டியது. இதுதான் கரு மாறி என்ற விளக்கம் கூட
உயிர் மேலே எழுப்பப்பட்டு அது எங்கே இருக்கிறது அதுதான் வணக்கத்துக்குரியது என்றது. ஆகவே அந்த உயிரை முதல்ல நாம் அறிவினால அதனுடைய அசைவை உணர்றோம். வர 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 அந்த அசையிலேயே அழுந்து 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 அழுந்தி அதோட ஒன்றி நிற்கிற போது நான் உயிராக இருக்கிறேன், அடக்க நிலையில அறிவாக இருக்கிறேன். உடல் உயிரை தாங்கியாக இருக்கிறது, தாங்கி கொண்டிருக்கிறது என்ற ஒரு அனுபவம் வந்துடும். கொஞ்ச காலத்துல சரியாக சிந்தனை மாத்திரம் செய்தீங்கன்னா, இந்த உடல் ஒரு வாகனமாக இருக்கிறது, அதுக்குள்ளாக உயிராக இருக்கிறேன் நான். அந்த உயிருக்குள்ளாக இருப்பதுதான் அறிவு. அறிவுதான் உண்மையிலேயே நான். எனக்கு இருப்பிடமாக உள்ளது உயிர், அதை தாங்கி நிற்பது உடல் என்ற போதுதான் அகத்தது என்ற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் புரியும்.